ஓம் நற்பவி பிரபஞ்சத்திற்கு நன்றி, பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. இன்றைக்கி இந்த பதிவில் ஒரு ஏஞ்சல் நம்பர் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் கந்தன்வழி. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட பதிவுகளை நிறைய மந்திரங்களும் பதிகங்களும் பிரபஞ்ச பற்றியும் மணி அட்ராக்ஷன் பற்றியும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் சொல்ல போகிற இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இந்த ஏஞ்சல் நம்பரை நம்ம எதுக்காக சொல்ல போகிறோம் அப்படின்னா, அதாவது நமக்கு வர வேண்டிய பணம், நம்ம செலவழிக்கக்கூடிய பணம் பன்மடங்காக நமக்கு திருப்பி வர்றதுக்காக இந்த நம்பரை நம்ம சேன் பண்ணலாம். அல்லது நீங்கள் எப்போவுமே ஒரு நோட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா, நான் வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்காகவே ஒரு தனியாக டைரி வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் எழுதுவேன். நீங்கள் அந்த மாதிரி தனியாக ஒரு நோட் புக் எடுத்துக்கலாம். அல்ல இல்லைன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் சேன் பண்ணுறதுனாலும் சரி, எழுதுறதுனாலும் சரி, நீங்கள் 21 டைம்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 108 தடவை பண்ணுங்கள். நான் எப்போவும் சொல்கிறாப்புல 108 தடவை தான் சிறப்புன்னு சொல்லுவேன். இன்னொன்று, நீங்கள் சொல்லிவிட்டு அதே நினச்சிட்டு நடக்கலையே அப்படின்னு நீங்கள் புலம்பக்கூடாது. யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை வேண்டணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட சரண்டர் பண்ணிடணும். ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். அதை நம்பி நம்ம செல்ஃப் டவுட் இல்லாமல் நம்ம யூனிவர்ஸோட கையில் ஒப்படைச்சிட்டு நம்ம நம்பிக்கையோடு இருக்கும்போது அது கண்டிப்பாக நடக்கும். சில பேருக்கு பார்த்துட்டிங்கன்னா பணம் கொடுத்துட்டு சில பேர் ஹெல்ப் பண்ணிவிட்டு திருப்பி வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கவங்க இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சேன் பண்ணி பாருங்கள். நீங்கள் பணம் வீட்டில் தங்க மாட்டுது, செலவு நிறைய ஆயிட்டுருக்குது. நம்ம செலவழிக்கிற பணம் திரும்ப வரமாட்டுது அப்படின்னா கூட நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் 858ன்னு எழுதி வச்சுட்டு அதுக்குள்ளே பணம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்து செலவு பண்ணலாம். நான் மேக்ஸிமம் சேன் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் எழுதி வைப்பேன். 108 தடவை எழுதுவேன், இல்லைனா 21 டைம்ஸ் எழுதுவேன். நிறைய டைம் நான் வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா காரில் இந்த நம்பர் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ நான் சில விஷயம் நான் வேண்டுதல் வச்சுட்டு நான் நினப்பேன், இந்த நம்பர் எனக்கு தெரியணும் அப்படின்னா இந்த 858 எனக்கு அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக நான் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் என்னோடய லைஃப்பில் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய எனக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணி பலனடைங்க. இந்த நம்பர் என்ன அப்படின்னா 858. ஸோ இந்த நம்பரை சேன் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா எழுதுங்க. இது ரெண்டில் நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம். கண்டிப்பாக பலன் கிடைக்கும். யூனிவர்ஸ்கிட்ட சரணாகதி அடைங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே உங்களோட கையில் கொண்டு சேர்க்கும். ஒன்றே ஒன்று தான் அது எதிர்பார்க்குறது, நம்பிக்கை மட்டும்தான்.